Chennai Silks in Mega Summer Sale. முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம். ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடு மும்முரம். தவேக அமைச்சரவையில் காங்கிரசுக்கு 2 இடங்கள். ராஜீவ்காந்தி நினைவு நாளில் அமைச்சராகின்றனர் கிள்ளியூர் ராஜேஷ்குமார், மேலூர் விஸ்வநாதன். ஐம்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் அங்கம் வகிப்பதில் மகிழ்ச்சி. முதல்வர் விஜய் எந்த துறையை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்றும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பேட்டி. தமிழக அமைச்சரவையில் விசிக, ஐயுஎம்எல் கட்சிகளுக்கு தலா 1 இடம். தவேக சார்பிலும் 15 பேர் வரை அமைச்சர்களாக பொறுப்பேற்க வாய்ப்பு என தகவல். அமைச்சரவையில் விசிக இடம்பெறுகிறதா இல்லையா என்பது குறித்து நிர்வாகிகளுடன் திருமாவளவன் ஆலோசனை. விரைவில் முடிவை அறிவிப்போம் என பேட்டி. அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், முதன்மைச் செயலாளர் உள்ளிட்ட சில முன்னணி பொறுப்பாளர்களோடு அடிப்படையில் நாங்கள் கலந்து பேசி விரைவில் எங்கள் முடிவை அறிவிப்போம். அமைச்சரவையில் அதிமுகவின் ஒரு தரப்பை சேர்க்க மாட்டோம் என தவேக கூறியுள்ளதாக திருமாவளவன் பேட்டி. சி.வி. சண்முகம் தரப்பை சேர்த்தால் ஆதரவு மறுபரிசீலனை செய்யப்படும் எனவும் திட்டவட்டம். அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவை இங்கே அமைச்சரவையில் இடம் தரப்படுமேயானால் எங்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். தற்போது அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிற ஒரு பிரிவினருக்கு அமைச்சரவையில் இடம் தருவதற்கான வாய்ப்பில்லை என்கிற தகவல் தவேக தரப்பிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. விசிக இடதுசாரிகள் எதிர்ப்பால் அமைச்சரவையில் அதிமுகவுக்கு இடம் தர தயங்கும் தவேக. தவேக அரசுக்கு ஆதரவளித்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கு பின்னடைவு. சுயலாபத்துக்காகவும் அமைச்சர் பதவிக்காகவும் தவேகவுடன் சி.வி. சண்முகம் சேர்ந்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சாடல். வேலுமணி உள்ளிட்டோர் அதிமுக வேட்பாளர்களின் வெற்றிக்காக பாடுபடவில்லை எனவும் விமர்சனம். யாரை எதிர்த்து நாம் தேர்தலிலே போட்டியிட்டோமோ அவர்களோடு இணைந்து அமைச்சர் பதவி என்ற சுகத்திற்காக இன்றைக்கு இந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி, திரு விஜயபாஸ்கர், திரு காமராஜ் போன்றவர்கள் தங்களுடைய மாவட்டத்திலே தாங்கள் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். அதிமுகவுக்கு வருவதாக கூறியவர் ஆதவ் அர்ஜுனா என முன்னாள் அமைச்சர் ஓ.எஸ். மணியன் பேட்டி. தனது அரசியல் அனுபவம் குறித்து ஆதவ் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் கருத்து. அவர் எத்தனை கட்சிகள் மாறி மாறி வந்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பணியாற்றி அங்கே பயணித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். அதற்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரிடத்திலேயும் அவர் இணைவதற்கு அவர் பேசினார். போர்வாள் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நாளிதழ் வெளியீடு. நமது அம்மா நாளிதழ் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் வசம் சென்ற நிலையில் மாற்று ஏற்பாடு. திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. பின்வாசல் வழியாக ஆட்சி அமைக்க கே. பழனிசாமி முயற்சித்ததாக சாடல். திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுடன் இணைந்து தமிழக மக்களுடைய தீர்ப்பை மாற்றக்கூடிய ஒரு அணியை உருவாக்கி பின்புறல் வாசலாக முதலமைச்சர் ஆகணும் திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் எல்லா திட்டங்களையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் திட்டங்களை உருவாக்கினாரு.
திமுக தனது கொள்கைகளை மறந்து அதிமுகவுக்கு ஆதரவளிக்க முயன்றது. ஸ்டாலின், உதயநிதி ஆகியோர் முயற்சி செய்ததாக அமைச்சர் ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. திமுக தன்னுடைய கொள்கைகளை இழந்து மதசார்பற்ற கொள்கையிலிருந்து விலகி திரு மு க ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக தன்னுடைய கொள்கைகளை மறந்து அதிமுகவோட சேர்ந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலையும் ஒரு அரசையும் உருவாக்க முற்பட்டார்கள். ஜனநாயக சக்திகள் எல்லாரும் இணைந்தோம். IPS அதிகாரிகள் 15 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சிங்கப்பெண் சிறப்பு படை ஐஜியாக பவானீஸ்வரி நியமனம். குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்பிரிவு DGPயாக வெங்கடராமன் நியமனம். கோவை, தூத்துக்குடி, காஞ்சிபுரம், திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்ட SPக்களும் மாற்றம். சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்த முதல்வர் விஜய் அமைச்சர் ஆதவர்ஜுனாவை இருக்கையில் அமர வைத்து பேனா பரிசளித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை பயன்பாட்டுக்காக 40 புதிய வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். புதிய வாகனங்களை இயக்கி பார்த்து ஆய்வு. நீர்நிலைகளில் கட்டணமின்றி வண்டல் மண் எடுக்க அனுமதிப்பது தொடர்பாக முதல்வர் விஜய் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் கட்டணமின்றி மண் எடுத்துக்கொள்ள இணையம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தோல்விக்கு பிறகே சுவரில் அடித்த பந்து போல கட்சி அதிவேகத்துடன் திரும்ப களத்திற்கு வரும். கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தில் 17 இடங்களில் 100 டிகிரியை கடந்த வெப்பநிலை. அதிகபட்சமாக சென்னையில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவு. சென்னையின் பல்வேறு இடங்களில் சுட்டரித்த வெயில். வெப்ப அலையால் பகல் நேரத்தில் அசௌகரியத்தை எதிர்கொண்ட மக்கள். தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வட கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை. நாளை 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என கணிப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிப்பு. டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் சுட்டெரிக்கும் வெப்பம். கர்ப்பிணிகள், முதியவர்கள் அதிக அளவில் தண்ணீர் பருக மருத்துவர்கள் அறிவுறுத்தல். இந்தியாவில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பாந்தாவில் 118 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. மத்திய பிரதேசம், சண்டிகர், பஞ்சாப், ஆந்திராவிலும் வெப்பநிலை அதிகரித்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்தாலி சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பேச்சுவார்த்தை. வர்த்தகத்தை அதிகரிக்கவும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படவும் முடிவு.
இந்தியா இத்தாலி இடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. 2029ஆம் ஆண்டுக்குள் இரு நாடுகளும் இணைந்து 2246 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக இலக்கை எட்டவும் முடிவு. இத்தாலி பிரதமருக்கு மெலோடி சாக்லேட்டுகள் பரிசளித்த பிரதமர் மோடி. சமூக வலைதளத்தில் நன்றி தெரிவித்த மெலோனி. Very, very good topic. Prime Minister Modi brought us a gift, a very, very good toffee. Matt. இளைஞர்கள் மன அழுத்தத்தில் உள்ளனர். பிரதமர் மோடியோ மெலோடி சாப்பிடுவதில் பிஸியாக உள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு, பெட்ரோல் விலை உயர்வு, சிலிண்டர் தட்டுப்பாட்டை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி சாடல். The Chennai Silks in Mega Summer Sale.